உங்களை பற்றி நீங்கள் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? சார் என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கணும்னா, ஐ அம் அன் என்டர்டெய்னர். ஐம் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ். இப்போ வரைக்கும் நான் என்டர்டெய்னராக எத்தனையோ லட்சம் பீப்புள்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு ஸோ அந்த இன்ஜினியரிங்கை விட்டு நான் இதில் வந்திருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அதுக்குண்டான ஸ்ட்ரகிள், அதுக்குண்டான திங் இன்னமும் ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மேஜிக் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஃபுல் க்ரோன் அடல்ட் நவ். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து சரி நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒரு மெஜிஷியனோட பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஐ ஆம் அட் தட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வேர் மேஜிக் இஸ் அ ட்ரிக் அப்படின்னு என் மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஆனால் இன்னமும் மேஜிக் இப்போ நீங்கள் பண்ணீங்களா திடீர்னு ஒரு பேர்டு எங்கேன்னு வந்துச்சுங்கிறது எனக்கு கிரேசியாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி இதை அந்த வேகமாக நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரிக் பண்ணுறது வந்து ஐ திங்க் நான் மட்டும் கிடையாது, எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பீப்புள் வில் ஆல்வேஸ் பி அம்யூஸ்ட் அபவுட் த மேஜிக் யூ கிரியேட். ஆஸ் யூ செட் நீங்கள் வந்து ஒரு என்ஜினியர். ஸோ எனக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் என்னன்னா, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்போவுமே கிளாஸில் ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்தோடனே கேட்குறது நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருமே நான் மெஜிஷியன் ஆகணும்னு சொன்னது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. பட் ஐ எம் சிட்டிங் வித் ஒன் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒன். 20 வருஷமாக மெஜிஷியனாக இருக்கீங்க. வாட் மேட் யூ பிகம் அ மெஜிஷியன்? சார் ஆக்சுவலாக வந்துட்டு லைக் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. ஸோ சென்னை வந்துட்டு லைக் பிளேஸ்மெண்ட்டோட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே நம்ம சென்னை வரும்போதே நம்ம பிளானிங்கில் தான் வரோம் நம்ம. ஏன்னா பிகாஸ் என்னோட ஹோம் டவுன் வந்து சேலம். அங்கே வந்து ஒரு மெஜிஷியன் நம்ம தேடி பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு பர்சன் தான் என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, லைக் உங்களுக்கு இந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணிக்கணும். ஸ்கூல் டைமில் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கலையில் வந்து ஒரு ஆர்வம். நம்ம காலேஜ் படிக்கும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிமிக்ரி. ஸோ நான் மிமிக்ரி பண்ணுறேங்கிறது எனக்கே தெரியாது. ப்ராமிஸாக மிமிக்ரிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறது அங்கே காலேஜில் என்னோட சீனியர்ஸ் சொல்லி தான். மிமிக்ரிங்கிற வேர்டு எப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் இயர் போகும்போதே நம்ம அங்கே ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப் மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறது, அவங்க பாடி லாங்குவேஜை வந்து அப்படி இமிட்டேட் பண்ணுறதுங்கிறது மெயின் வந்து அவங்க வாய்ஸ். அதை பண்ணும்போது பசங்க வந்து ஹாஸ்டலில் வந்து இது மாதிரி பேச்சு வருது. ஸோ இவன் வந்துட்டு இவர் மாதிரி பண்ணி இமிட்டேட் பண்ணுறான். ஏன்னா எனக்கு அப்போ வந்து ரேகிங்கிற பேர் தெரியும். கலாய்ப்பாங்க, சீனியர் கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes வச்சு செஞ்சாங்க. அதாவது கண்ணிலேருந்து தண்ணி வராத அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப செஞ்சுட்டு கடைசியில் ஒரு லெவலுக்கு போகும்போது அவங்களாவே கூல் பண்ணுறாங்க, உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, அதை வந்து உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் கூட உட்காந்து பேசின பர்சன்ஸ் எல்லாமே அந்த காலேஜில் இருக்கிற கல்ச்சுரல் டீம். அவங்க எல்லாமே மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அதுதான் மிமிக்ரிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது, அவங்க சொல்லி தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் வந்து லைக் கிளாஸ் அட்டன் பண்ணுறனோ இல்லையோ, ஒரு காலேஜில் வந்து சிம்போசியம் அதுன்னு வரும் இல்லையா, கல்ச்சுரல்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம போயிடுறது, ஓடி போகிறது தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி தான் இருந்து மிமிக்ரிங்கிற விஷயத்தோட தான் அங்கே ட்ராவல் பண்ணேன். ஸோ இது பண்ணுவோம். மேஜிக்ங்கிறது ஏன் நம்ம கற்றுக்கூடாதுன்னு சேலமில் தேடும்போது அங்கே ஒருத்தர் என்னோட சீனியர் அவங்கள பார்க்குறோன்னா இந்த மாதிரி இவர் தான் மெஜிஷியனாக இருக்காருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் சென்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறேன், நீங்கள் சென்னை போனீங்கன்னா சொல்லுங்கள். சென்னை வரும்போது அங்கே ஒருத்தர் லிங்க் கொடுக்குறேன். சரி, சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் நேரில் போய் பார்க்குறோம். அவர் என்ன கைட் பண்ணுறாரு, மிஸ்டர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து ஹீ இஸ் அ மேஜிக் டீலர். ஸோ மேஜிக் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டாக தேவைன்னா அதை வந்து அவர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவர் வந்து ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் லிங்க் பண்ணுறாரு. ஐயான்னு சொன்ன உடனே நான் நினச்சேன் அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆஜா அனுபவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மீட் பண்ணும்போதே அவருக்கு வந்து 80+. அவர் வந்து கிடுகிடுன்னு வர்றார், வயசான தாத்தா, எப்படா இவர்கிட்டலாம் கற்றுக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஹீ இஸ் அ சீனியர் மோஸ்ட் மெஜிஷியன் இன் சென்னை. சென்னையில் சீனியர் மோஸ்ட் மெஜிஷியன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேசர் கோட் போட்டு ஹோட்டல்ஸில் ஷோ பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸில் வந்து நம்ம நார்மலாக டைனிங் அப்போ டைம்லலாம் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 10 minutes 15 minutes ஆகும். வர்ற டைம் வந்து கெஸ்ட்டுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய பொறுமையை சோதிக்காத லெவலுக்கு அவங்க ஒரு என்டர்டெய்னர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி சென்னையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் தான் அவர். அவர் ஸ்டார்ட் பண்ணதை வச்சு தான் நம்மளுக்கு ஆல் ஓவர் சென்னை மட்டும் கிடையாது, நம்ம நிறைய ஊர்களில் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு படிப்படியாக கற்றுக்கிட்டு நான் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்.